ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம குக்கரில் சூப்பராக ஒரு குருமா ரெசிபி செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். 3 லிட்டர் குக்கர் தான். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை, பிரியாணி எல்லாம், கிராம்பு எல்லாமே போட்டுட்டு, கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அப்போதைக்கு நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கணும். அப்படின்னா நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடும். இதில் கண்டிப்பாக நல்லா வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ரெண்டாவது இதுக்கு நம்ம ஃப்ளேவருக்காக கண்டிப்பாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அதே மாதிரி தக்காளியும் நம்ம நைஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏன்னா குக்கரில் போடுறதுனால நம்மளுக்கு அரைஞ்சிரும். ஆனால் நான் தக்காளியை போட்டு நான் கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கிட்டு தான் நான் அதுக்கப்புறம் மிச்சம்லாம் செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா எப்போதுமே நல்லா வதக்கிட்டு செஞ்சால் தான் எனக்கு குக்கரில் செஞ்சாலும் சரி, இதில் செஞ்சாலும் அப்போ தான் நல்லா இருக்குங்கிறதுனால ஓரளவுக்கு நான் வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நம்ம போட்டு நீ குருமா வைக்க போகிறோம் அப்படின்னா சுண்டல் தாங்க. சுண்டல் வெள்ளை கொண்ட கடலை எடுத்திருக்கேன். அதை முதல்ல நைட்டே ஊற வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு நம்ம என்ன காய் வேணாலும் சேர்த்து நம்ம செய்யலாம். நம்ம அது கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி என்ன காய் இருந்தாலும் நம்ம சேர்த்து செஞ்சோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். இல்லை வெறும் கொண்டக்கடலை மட்டும் வச்சு செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். நம்ம சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். ஸோ நாளைக்கு வெங்காயமும் பச்சை மிளகாய் வதங்கினா இப்போ தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு யூஷுவல் எப்போ நம்ம சேனலில் சொல்கிறது தான், கல் உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு இந்த சுண்டல் எல்லாமே சேர்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் வைக்கும் போதுமே ஈஸியாக குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். அது நல்லா வதங்கினதுக்கு அதுக்கும் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ குக்கரில் தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் பத்தலைன்னா கூட பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், ஓகே தான், அது வெந்துடும். அதனால் உப்பு போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்குறேன். நான் வதங்கினதுக்கப்புறம் இதில் இப்போ கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இதோட நம்ம மசாலா சேர்த்துட்டு சுண்டலை போட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை மசாலா பொடி சேர்த்துட்டு நம்ம சுண்டல் போட்டாலும் போட்டுக்கலாம். வேறு நான் இன்றைக்கி முருங்கைக்காய் எதுவும் போடலாம், கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் சுண்டல் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி சுண்டல் ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். ஒரு 200 இல்லை 1/4 கிலோ அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். வீட்டு மிளகாத்தூள் தான். அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சில பேர் 1.5 பங்கு அளவு போடுவாங்க, சில பேர் 2 போடுவாங்க. எனக்கு என்ன இதுன்னா இந்த இதில் கிடக்கிற ஸ்பூன் கொஞ்சம் சின்னம். அதனால் நான் 4லேருந்து 5 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம். போட்டுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணும். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் மஞ்சத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம நான் கரம் மசாலா எல்லாம், அதாவது பிரியாணி எல்லாம், பட்டை, கிராம்பெல்லாம் முன்னாடியே போட்டிருக்கேன். இன்னமும் ஒரு சில பேருக்கு அந்த பிரியாணி அந்த ஹோல்மார்க்ஸ் கரம் மசாலா வாசம் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். எனக்கு இதுவே போதுங்கிறனால கரம் மசாலா தூள் இருக்குது, நான் சேர்த்துக்கல. இப்போ சுண்டல் சேர்த்துட்டேன். இந்த இடத்துல வேக வச்சுருக்கு. அந்த சுண்டலை சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துடணும். ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் எல்லாமே வதக்கிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தண்ணி சேர்க்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மிளகாத்தூள்லாம் கரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனோட என்ன சொல்கிறது, அந்த குழம்போட டேஸ்ட்டே அப்படி மாறிடும். அதனால் மிளகாத்தூள் போடுறது நம்ம எண்ணெயிலே போடுறது நல்லது தான். ஆனால் அதே நிமிஷம் அந்த ஒரு லேசாக வதக்கிட்டு நம்ம டக்குன்னு தண்ணி ஊற்றிடணும். இப்படி இல்லாமல் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா கரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழம்போட குழம்பாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அதனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னமாக நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கும் சேர்த்து தான் நான் வைக்கிறேன். இன்றைக்கி காலையில் சப்பாத்தி, மதியம் சாதத்துக்கும் சேர்த்து. சாதத்துக்கு கண்டிப்பாக புளி ஊற்றி வச்சா தான் நல்லாயிருக்கும். இது வேறு சப்பாத்திக்கு மட்டும் செய்கிறா இருந்தால் தக்காளி இன்னும் கொஞ்சம் போட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது காலை டிஃபனுக்கு மட்டும் நல்லாயிருக்கும். நான் 2 பேருக்கு சேர்த்து வைக்கிறதுனால இப்படி வச்சுட்டேன். இப்போ இதில் தேங்காய், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கசகசா, சோம்பு, சீரகம் எல்லாமே வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு சுண்டெல்லாம் வெந்தது தானே. இப்போ நம்ம ஒரு 2 விசில் மட்டும் வச்சுட்டு அமர்த்தினோம்னா போதும். கத்திரிக்காயும் வதக்கையிலே வெந்துடும். அவ்வளோதான். இந்த மசாலாலாம் செய்கிறோம், அதுக்காக
தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் அரைச்சி கழுவி சேர்த்துட்டு கடைசியில் நான் ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு தான் எடுக்க போகிறேன். வேறு ஒன்றுமே செய்யலை. 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு கடைசியில் மல்லித்தலை கருவேப்பிலை தூவிக்கிட்டோம்னா பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்தோன்னா எப்படி குழம்பு எவ்வளோ திக்காக எண்ணெய் மிதக்குது பார்த்திங்களா? சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. குக்கரில் 5 நிமிஷத்தில் வச்சு நம்ம இறக்கிடலாம். அப்போ இது வந்து தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்கும், கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பாருங்கள், கிண்ட போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. சப்பாத்தி தான் போடுறேன், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. சுண்டலும் கொண்டக்கடலையும் கத்திரிக்காய் போட்ட குருமா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம்.